வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். போன காணொலியில் இடியம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இடியம்ஸில் ஒரு முக்கியமான ஒரு 8 சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி அந்த 8 வந்து நம்ம பேசுறது, அது பேஸ் பண்ண சென்டென்சஸும் பார்த்துருந்தோம். நீங்கள் புதுசாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான முக்கியமான ஸ்போக்கன் இங்கிலீஷோடைய கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் பழைய வீடியோஸும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதாவது ஒரே சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் மாறும், அதோடைய மீனிங் மாறும். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? அக்செப்ட். அக்செப்ட் அக்செப்ட் அப்படின்றது என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். அக்ரி டு டேக். அக்ரி டு டேக் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்செப்ட். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஏற்றுக்கொள்ளுதல். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க இதுக்கு? ஏற்றுக்கொள்ளுதல். ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக், அதாவது என்னுடைய பிழையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்செப்ட் தட் ஐ டிட் திஸ், அதாவது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக் அப்படின்னா என்னுடைய பிழையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எக்ஸெப்ட். எக்ஸெப்ட் அப்படின்றது எக்ஸ்க்ளூடிங், இதை தவிர்த்துன்றாங்க இல்லையா? எக்ஸெப்ட் திஸ், தவிர்த்து, இதை தவிர்த்து. உதாரணத்துக்கு இதை தவிர்த்து, தமிழ்ல இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இதை தவிர்த்து. எக்ஸெப்ட் திஸ். ஐ கேன் அக்செப்ட் எனிதிங் எக்ஸெப்ட் திஸ். நான் என்ன வேணாலும் ஏற்றுப்பேன், ஆனால் இதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஐ கேன் அக்செப்ட் எனிதிங், நான் என்ன வேணாலும் ஏற்றுப்பேன். எக்ஸெப்ட் திஸ், இதை தவிர, இதை தவிர, இதை தவிர்த்து, இல்லை இதை தவிர. அதுதான் வந்து எக்ஸெப்ட். எக்ஸெப்ட் அப்படின்னா இதை தவிர்த்து, இல்லைன்னா இதை தவிர. நீங்க என்ன வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ரெண்டாவது அஃபெக்ட். அஃபெக்ட் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது என்ன சொல்லலாம் தமிழ்ல? தூய தமிழ்ல அதற்கு தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு தாக்கம். இப்போ இவங்க மூலியமா ஒரு தாக்கம், இந்த விஷயத்து மூலியமா ஒரு தாக்கம், அதெல்லாம் வந்து அஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபெக்ட். குறிப்பா சொல்ல போனா ஒரு வியாதிக்கு, he is affected by this disease, he is affected by viral infection, அவன் அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுடைய தாக்கத்தினால் இருக்கிறான். He is affected by a viral disease, அவன் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரஸினால் ஆன இன்ஃபெக்ஷனுடைய தாக்கத்தினால் இருக்கிறான், அதனால் உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு இந்த அஃபெக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அஃபெக்ட் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து தமிழ்ல தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து எஃபெக்ட். அஃபெக்ட் அதே மாதிரி கேட்ட எஃபெக்ட். எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட். எஃபெக்ட் அப்படின்றது என்னது? ரிசல்ட். இதனுடைய விளைவாக, இது தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? விளைவு, இல்ல விளைவாக, இல்ல விளைவு, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் தமிழ்ல. எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? விளைவு, இல்லை விளைவாக. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் எஃபெக்ட், இதன் விளைவாக, பிகாஸ் ஆஃப் திஸ் எஃபெக்ட் இட் ஹேப்பன், அதாவது இதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா அப்படின்றாங்களே அதுதான். இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட். பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட் அப்படின்றது இதன் விளைவாக இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து அட்வைஸ். இந்த அட்வைஸ் அப்படின்றது சஜஷன். ADVICE அப்படின்றது சஜஷன். சஜஷன் அப்படின்றது என்னது? நமக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சஜஷன் அப்படின்றது என்னது? இந்த இடத்துல ஓகே ஐ சஜஸ்ட் யூ, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்ப்பா அப்படின்றது. அட்வைஸ் பண்றதுல இந்த அட்வைஸ் அப்படின்றது சஜஷன், நம்மளுடைய எண்ணத்தை தெரிவித்தல். நான் வந்து இது இருக்கு இப்படி நினைக்கிறேன் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்றது தான் என்னது? இந்த அட்வைஸ். இந்த அட்வைஸ் ADVISE, இந்த அட்வைஸ் அப்படின்றத டு கிவ் சஜஷன், அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது. அட்வைஸ்ன்றது பொதுவான அட்வைஸ், பொதுவாக இருக்கக்கூடியது. ADVICE சஜஷன், கருத்து. சஜஷன் அப்படின்னா எனது கருத்து, கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. கருத்து, சஜஷன். இந்த அட்வைஸ் ADVICEன்றது கருத்து. ADVISEன்றது அடுத்தவர்களுக்கு நாம் கருத்தை தெரிவித்தல். நமது கருத்தை தெரிவித்தல், இல்ல பதிவு செய்தல், என்ன வேணாலும் சொல்லலாம். பதிவு செய்தல், இல்ல அவர்களுக்கு கொடுத்தல், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது என்பது கொடுக்குது. நமது கருத்தை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு நம்மளுடைய கருத்தை கொடுத்தல், இப்படி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அட்வைஸ் அப்படின்றது. அடுத்து இந்த இடத்துல பிரின்சிபால். இந்த பிரின்சிபால் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜோட பிரின்சிபால்
இல்லை ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபால் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அப்படின்னுவாங்க. பிரின்சிபால் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் அப்படின்றது ஹெட் ஆஃப் தி ஸ்கூல் ஆர் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அதாவது தமிழ்ல இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? தலைமை ஆசிரியர். இந்த தலைமை ஆசிரியர் தான் பிரின்சிபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ அதனுடைய தலைமை ஆசிரியரை வந்து பிரின்சிபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரின்சிபல் அப்படின்றதுனா ரூல், சட்டம். அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், இந்த விதியின்படி, ரூல் விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விதி அல்லது சட்டம். அதாவது அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், அக்கார்டிங் டு தி பிரின்சிபல் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நியூட்டனின் மூன்றாம் விதியின்படி. அக்கார்டிங் டு தி பிரின்சிபல் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா நியூட்டனின் மூன்றாம் விதியின்படி எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல், ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா செயல்களுக்கும் அதற்கு எதிரான சரிக்கு சமமான விளைவு திரும்பி நமக்கு வந்து கிடைக்கும். ராக்கெட் சயின்ஸ் அதுதான் வந்து பிரின்சிபல். ஒருத்தவங்களுடைய விதி இல்லை ஒரு விஷயத்தினுடைய விதி, ஒரு கருத்தினுடைய விதியை தெரிவிப்பது தான் என்னது? பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் அப்படின்றது தலைமை ஆசிரியர், பிரின்சிபல் அப்படின்றது ரூல், அதாவது சட்டம் அல்லது விதி, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். மறுபடியும் ஒரு வாட்டி சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? அக்செப்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது, எக்ஸெப்ட் அப்படின்றது இதை தவிர்த்து, அஃபெக்ட் அப்படின்றது தாக்கம், எஃபெக்ட் அப்படின்றது விளைவு, அட்வைஸ் அப்படின்றது ஒரு கருத்து இல்லை சஜஷன், அட்வைஸ் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய கருத்தை பதிவு செய்தல், நம்மளுடைய ஒப்பீனியனை கொடுக்கறது, ஒரு நம்ம இப்படி சஜஸ்ட் பண்றது, ஏன் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த அட்வைஸ். அடுத்து பிரின்சிபால் அப்படின்றது தலைமை ஆசிரியர், பிரின்சிபல் அப்படின்றது ரூல், அதாவது சட்டம் அல்லது விதி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பார்த்தோம். அதாவது ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கக்கூடிய ஆனால் வார்த்தையில வித்தியாசம் இருக்கக்கூடிய, அதனுடைய அர்த்தத்துல மீனிங்ல வித்தியாசம் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். குறிப்பா சொல்ல போனா இந்த அக்செப்ட், இந்த பிரின்சிபல்லாம் சின்ன வயசுலயே நம்ம வந்து அதிகமா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இனிமேல் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு யாருக்காவது இருந்தா இனிமேல் இருக்காது அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.